இதற்கிடையே போலீசாரிடம் தன்னை பற்றி தகவல் அளிப்பவர்களை கொலை செய்ய போவதாக குருமூர்த்தி வாட்ஸ்அப்பில் அனுப்பிய மெசேஜ் போலீசாரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் குருமூர்த்தியை பிடிக்க தீவிரம் காட்டினர். இந்நிலையில் கள்ளப்புலியூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் கும்பகோணம் நீதிமன்றத்தில் வாரண்ட் ரீகால் செய்வதற்காக குருமூர்த்தி காரில் தனது கூட்டாளிகளுடன் சென்றுள்ளார். அப்போது கத்தி, பெரிய வாள் போன்ற ஆயுதங்களை சுழற்றியபடியே இன்று இரவு கொடூரமான கொலை ஒன்று நடக்கப் போகிறது என அலப்பறை செய்துவிட்டு வந்துள்ளார். இந்த தகவல் திருவிடைமருதூர் போலீசாருக்கு கிடைக்கவே குருமூர்த்தி பிடிப்பதற்காக காரை விரட்டி சென்றுள்ளனர். போலீசார் விரட்டி வருவதை அறிந்த குருமூர்த்தி காரில் இருந்து இறங்கி வேகமாக நீதிமன்றத்திற்குள் சென்றுள்ளார். அவரது கூட்டாளிகளும் வேகமாக காருடன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வரும்போது குருமூர்த்தியை கைது செய்வதற்காக மஃப்டியில் நீதிமன்றத்தை சுற்றி போலீசார் காத்திருந்தனர். ஆனால் போலீசார் கவனத்தை திசை திருப்பிவிட்டு புர்கா அணிந்து கொண்டு பெண் போல வேடம் அணிந்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து தப்பி சென்றுள்ளார்.